ஓம் முருகா போற்றி. ஓம் சரவண பவ. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்வில் நான் வந்துவிட்டதை உன்னால் உணர முடிகின்றதா? அப்படி உன்னால் உணர முடியவில்லை என்றால் சில தினங்கள் மட்டும் நீ பொறுத்திருக்க வேண்டும். உன்னுடைய இல்லத்தில் மகிழ்ச்சி இல்லையே என்று நீ வருந்தினாய் அல்லவா? இப்போது அனைவர் முகத்திலும் மகிழ்ச்சி தாண்டவமாடப் போகின்றது. உன்னுடைய இல்லத்தில் நடக்கப் போகும் நல்ல நிகழ்வுகளால் நீயும் உன் இல்லத்தில் உள்ளவர்களும் மகிழ்ச்சி அடையப் போகிறீர்கள். உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்கான பலனை நீ அனுபவிக்கப் போகின்றாய். நீ மகிழ்ச்சியாகவே இருக்கப் போகின்றாய். என்னை நம்பும் என் பக்தனை கைவிடுவதற்கு பதிலாக நான் என் உயிரையே விட்டு விடுவேன் தெரியுமா? உன்னை நிச்சயம் காப்பாற்றுவேன் என்று உறுதிமொழி அளித்துவிட்டு பிறகு எப்படி நான் காப்பாற்றாமல் கைவிடுவேன் என்று நினைக்கின்றாய்? உனக்கு என் மீது வருத்தங்கள் இருக்கலாம். நீ செய்யும் அதே காரியத்தை மற்றவர்கள் செய்யும்போது அது வெற்றியும் அடையலாம். உனக்கு அது வெற்றி அளிக்காமல் போகலாம். ஆனால் மற்றவர்களுக்கும் உனக்கும் வாழ்க்கையின் நோக்கங்கள் வேறு வேறு. உன்னுடைய கர்மாவும் இறைவனாகிய நானும் உனக்கு விதித்த பணிகள் வேறு. இந்த முயற்சி வெற்றி அளிக்கவில்லை என்றால் எந்த முயற்சியும் வெற்றி அளிக்காது என்று நினைக்காதே. உனக்கு நான் எந்த பணியை நிர்ணயித்தேனோ அந்த பணியில் நீ வெற்றி வாகை சுடுவாய். கோபம் தணிவாய், கொஞ்சம் பணிவாய், இன்னும் துணிவாய், நிச்சயம் பெறுவாய் வெற்றியை. விரைவில் பெறுவாய் உன்னுடைய வெற்றியை. கைவிட மாட்டேன் என்னுடைய பிள்ளையை. உன்னுடைய முகமானது எப்பொழுதுமே வாடி இருக்கின்றது. நான் உன்னை இப்போது சோதிக்கவில்லை. உன் பக்தியை ஏற்கனவே நான் நிரூபித்து விட்டாய் நீ என்னிடம். உன் வாழ்க்கை என்ற ஓட்டத்தில் இவையெல்லாம் நீ கடந்து போக வேண்டிய நிகழ்வுகள், அவ்வளவுதான். காலம் மாறும்போது காட்சிகள் மாறுவது போல உன்னுடைய வாழ்க்கையும் நல்லபடியாகவே மாறப்போகின்றன. இதற்காக நீ சோகத்தில் இருக்க வேண்டாம். நாளை உனக்கு நன்மையே நடக்கும். அப்பா நான் சொல்கின்றேனே, என் மீது நம்பிக்கை இருக்கிறதல்லவா? நிச்சயம் நான் உன்னை காப்பாற்றுவேன். நிச்சயம் உன்னுடைய வாழ்வில் நல்லது நடக்கும்.